பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 20, 2024, பொது காலம் 33ஆம் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-11 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல் முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கை ஒத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுள் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளம் காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையில் வீற்றிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன் முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 150, இறை வார்த்தைகள் 1, 2, 3, 4, 5, 6. பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்விரிவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர்.
தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். பல்லவி. தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். கலீர் என்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. பல்லவி. தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. யோவான் அதிகாரம் 15 இறை வார்த்தை 16. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 இறை வார்த்தைகள் 11 28 வரை. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமையை பெற்றுவர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமையை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று, நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார்.
அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளனே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசராக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தையில் நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், திருத்தூதர் யோவான் பரலோக ராஜ்யத்தில் காட்சி கண்டதை முதலாவதாக சொல்லப்பட்டுள்ளது. அங்கு தூயவர் 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 என ஓயாமல், அதாவது பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அந்த 4 ஜீவன்கள் பாடுவதையும் ஆண்டவரை புகழ்ந்து போற்றுவதையும், அதற்கு அந்த 24 மூப்பர்களும் தலை வணங்கி, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர் என பதில் கூறுவதுமாக பூரா நேரமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இதை பார்க்கும்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நாள் ஒரு நேரமாவது ஆண்டவராகிய இறைவனை போற்றுகிறோமா? புகழ்கிறோமா? அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மாட்சி, ஆண்டவருக்கே மகிமை என்றும் உரித்தாக ஏதாவது ஒன்று சொல்லுகிறோமா என்றால் சந்தேகம்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் உதடுகளின் காளைகளை ஸ்தோத்திர பலியாக ஆண்டவருக்கு கொடுங்கள் என வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. ஆண்டவர் பலியையோ மற்ற காணிக்கைகளையோ விரும்பவில்லை. நம்முடைய ஸ்தோத்திர பலியை தான் முதலாவதாக விரும்புகிறார். காளைகளை நாம் கொடுக்க வேண்டாம். அதற்கு இணையாக நம்முடைய உதடுகளின் காளைகளை ஸ்தோத்திர பலியாக கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவருடைய மனம் குளிரும். அதுபோலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லும்போது, ஒரு அரசன் வெளியூருக்கு செல்லும் போது, அதாவது ஆட்சியை பிடிக்கவோ எதற்காகவோ செல்லும் போது, அந்த தன்னுடைய பணியாளர்களிடம் தாளந்தை கொடுத்து செல்கிறார், மினாக்களை கொடுத்து செல்கிறார். ஆனா 10 வாங்கியவர் அதற்கு இணையாக 10ஐ அவர் வரும் நாளுக்கு முன் சேமித்து விட்டார். அதை ஒரு வியாபாரத்தில் போட்டு சேமித்து விட்டார். 5 வாங்கியவர் அதற்கு இணையாக 5 சேர்த்தார். அதுபோல ஒவ்வொருவரும் சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவர், ஒற்றை தாளந்தை வாங்கின ஒருவர், அவர் அதை முடிந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து தந்திருக்கிறார். குறைத்தோ கூடியோ 10, 20, 5, 2, 1 ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கன தாளந்தை தந்திருக்கிறார். அதை நாம் மறைத்து வைத்திருக்கிறோமா? புதைத்து வைத்திருக்கிறோமா? கர்ச்சிப்பில் கட்டி முடிந்து வைத்திருக்கிறோமா? இல்லை, அதை பெருக செய்கிறோமா? நமக்கு நாமே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருக்கு நாம் உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து அந்த ஆண்டவர் தந்த பொறுப்பை செய்கிறோமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை படைக்கும் போதே ஞானமும் புத்தியும் அறிவும் தந்து படைத்திருக்கிறார். நாம் அதை செயல்படுத்த வேண்டும்.
ஸ்தோத்திர பலியோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலையும் முழு முயற்சி எடுத்து நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கும். சோம்பேறியே நீ எறும்பிடத்தில் கற்றுக்கொள் என வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ளது. எறும்பு மழை காலத்திற்கும் குளிர்காலத்திற்கும் தேவையான தனது உணவை கோடை காலத்திலேயே சேர்த்து வைக்கும். அதுபோல பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வருகை தாமதித்து கொண்டு இருக்கிறது என்றால் காரணம் இன்னும் ஒரு பாவி திருந்தி எனக்குள் வரமாட்டாரா என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசித்து யோசித்து தாமதப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நமக்கு தந்திருக்கிற தாளந்தை நேர்த்தியாய் செய்வோம், செயல்படுத்துவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது ஆண்டவருக்கு கொடுங்கள், ஆண்டவருக்கு முதற் பலனை கொடுங்கள். அதாவது நம்முடைய ஸ்தோத்திர பலியை. முதற் பலன் என்றால் மாங்காயோ தேங்காயோ எங்கள்கிட்ட இல்லையே, அப்படி அல்ல. நம்முடைய ஸ்தோத்திர பலி காலையில் எழுந்ததும் முதற் பலி ஸ்தோத்திர பலி, ஜெபம், பைபிள் வாசிப்பு. அப்படி இல்லை இந்த அவசர உலகம், ஐயோ நேரம் ஆயிற்றது, ஒரு 2 மினிட் ஆண்டவருக்கு 10 ஸ்தோத்திர பலியை செலுத்துங்கள். நாம் அப்படி செய்யும் போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு செழிக்கும். ஆண்டவர் நமக்கு அனைத்தையும் நேர்த்தியாய் கட்டளையிடுவார், தருவார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அசைவும் அணுவும் ஒவ்வொரு உயிரும் ஆண்டவருடையது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடையது. அதை தெரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு பிரியமானவர்களே, ஜெபத்தில் இருப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம், ஆண்டவர் வருகைக்காக காத்திருப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வாயிலாக நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.